இந்த புக்கை கொஞ்சம் பாருங்க. பெரு வெள்ளம் இதை வந்து நம்ம பிரிச்சு எழுதணும். இதை பிரிச்சு எழுதுறதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பெருமை கூட்டல் வெள்ளம். இங்க இன்னொரு ஆப்ஷன் பாருங்க, பெரிய பிளஸ் வெள்ளம்னு இருக்கு. ஒரு பெரு வெள்ளம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய வெள்ளம் தானே. வெள்ளமே வந்து ரொம்ப அதிகமா அப்படியே வருது அப்படிங்கிறது தான் நம்ம பெரு வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம். அதையே நம்ம பெரிய கூட்டல் வெள்ளம்னு பிரிக்க கூடாது. யாருக்காவது இந்த டவுட் இருந்திருக்கா? எதுக்காக இந்த பெருமை கூட்டல் வெள்ளம் அப்படின்னு பார்த்துருவோமா? தமிழ்ல எப்பயுமே ஒரு பொருளோட அளவு, வடிவம், குணம், நிறம் இது எல்லாத்தையும் சொல்றத நம்ம பண்பு பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பண்பு பெயரோட வேர்ச்சொல் இருக்கு இல்லையா, அதாவது அதோட மூலச்சொல், அது எங்க இருந்து ஆரம்பிக்குதோ தொடங்குதோ அதோட ரூட் வேர்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்பயுமே மை விகுதி பெற்றுதான் வரும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிறுமை, செம்மை, பசுமை இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அப்படி பார்க்கும்போது இந்த பெரிய அப்படிங்கிற சொல்லு இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பெயரெச்சம், ஒரு அட்ஜெக்டிவ், ஒரு நவுனை வந்து குறிப்பிடுறதுக்காக சொல்கிறது தான் இந்த பெரிய. இந்த பெரியங்கிற சொல்லே வந்து பெருமை அப்படிங்கக்கூடிய ஒரு மூலச்சொல், ஒரு வேர்ச்சொல்ல இருந்து தான் உருவானது. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன உருவாச்சு? இந்த பெருமை அப்படிங்கிறதா. அதனால தான் எப்பவுமே இந்த பெருமை கூட்டல் வெள்ளம் அந்த பண்பு பெயரோட தான் சேர்த்து தான் வரும் இந்த மாதிரி சொற்கள் எல்லாமே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெருமை கூட்டல் வெள்ளம் தான், பெரிய கூட்டல் வெள்ளம் கிடையாது. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், இந்த பெருங்கடல், சிற்றோடை, செந்தாமரை இந்த 3த்துக்குமான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி மை விகுதி பெற்று தான் வரும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு சொல்லி தரலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் என்னவா இருந்தாலுமே கமெண்ட்லேயும் போடுங்க. சேவ் பண்ணியே வச்சுக்கோங்க. பை.